கொஞ்சம் மசில்ஸ் பெயினோடு செய்யணும். கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கணும் கை. வெயிட் வந்து இங்கே போகும். நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம இப்படி செய்யுது வந்து இங்கே மட்டும்தான் ஒரு மசில் போகும். இப்படி பண்ணும்போது இங்கே நிற்கிது வெயிட். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணும்போது மொத்தம் நான் 24 வாட்டி மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து மிஸ்டர் சென்னை ஆக்கிட்டாங்க. மிஸ்டர் மெட்ராஸ் 24 டைம்ஸ் கோல்டு மெடல் மட்டும். சில்வர் பிரான்ஸ் எல்லாம் கணக்கில் இல்லை, வெறும் கோல்டு மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு வந்து 13 வாட்டி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் சவுத் இந்தியா 7 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஜூனியர் இந்தியா நான் இந்தியா வந்து சீனியர் வின் பண்ணல. சீனியர் வந்து 4th பிளேஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஜூனியர் இந்தியாவில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். பின்னாடி இது வந்து பின்னாடி இருக்குது. அதாவது ட்ரைசெப்ஸ் பேக் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் பேக் ஆர்ம்ஸ், அதுக்கு பேக் ஆர்ம்ஸ் இது, ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே தான் பேர் தெரிஞ்ச ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ்ன்னு தெரிஞ்சு சரிங்களா. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரைசெப்ஸ் மசில் வந்து குதிரை லாட மாதிரி நல்லா தெரியணும். தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடும். எப்படி சாப்பிடணும் மெயின் வாங்குறது பேசுகிறத அது சாப்பிட்றது ப்ரொசீஜர் எப்படி உடம்பு எப்படி செரிமானம் எப்படி எந்த டைமில் எப்படி சாப்பிடணும், பிஃபோர் போட்டது ஆஃப்டர் போட்டது அது பிளான் பண்ணி சாப்பிடும். அது வந்து அனுபவத்தில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டு தான் கண்டிப்பாக ஒரு 13 வயசு 12 வயசு பசங்க சேர்க்கலாம். ஃபேட்டாக இருக்காங்க சேர்க்கலாம். அவங்க வந்து வெயிட் ட்ரைனிங்லாம் எதுவும் கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வெயிட் குறைக்கிறதுக்காக சில எக்ஸசைஸ் கொடுப்போம். ஃப்ளோரிங் எக்ஸசைஸ் கொடுப்போம், ஆப்ஸ் ஒர்க் அவுட் கொடுப்போம், ட்விஸ்டிங்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ். கொஞ்சோண்டு மட்டும் டெட் லிஃப்ட் அந்த 2.5 kg அந்த மாதிரி அந்த வெயிட் அவங்க குழந்தைங்க எவ்வளோ வெயிட் தூக்குவாங்களோ அந்த வெயிட் கேட்காங்க. நிறைய பேருக்கு இந்த பைசெப்ஸ் பெருசா வேணும், ஆர்ம்ஸ் அழகா இருக்கணும். பைசெப்ஸ் பெருசா இருக்கணும், ஆர்ம்ஸ் அழகா இருக்கணும். என்ன ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம்? நிறைய பேர் தான் விரும்புவாங்க. அப்படி காட்டணும், பார்வையா இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன் ஏதாவது போனால் கடவுளும் ஜிம்முக்கு வருவாங்க, பைசெப்ஸ் அடிப்பாங்க. என்னடா மசில் வெளியே போகிறாங்க. அது நிறைய பேர் விரும்பி பண்ணுற ஒரு மசில் எதுனா பைசெப்ஸ் தான். நிறைய இருக்கு. இதில் வந்து ரொம்ப கஷ்டமானது, ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான என்ன மாதிரி ஒர்க் அவுட்? எல்லாமே ஒன்று தான். கஷ்டமாக செய்யணும் அப்படி மசில் பம்பிங் நல்லா கிடைக்கணும். கொஞ்சம் வேரியேஷன் கொஞ்சம் மேலே இம்ப்ரூவ் பண்ணி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மலாக பைசெப்ஸ் கார்லேருந்து நம்ம இப்படி பண்ணுறோம். அதில் கொஞ்சம் லிப் பண்ணி செஞ்சு பண்ணும்போது டபுள் ஒர்க் அவுட். லாங் பைசெப்ஸும் கிடைக்கும், பீக்கும் கிடைக்கும். ரெண்டு இருக்குது மசில்ஸ். லாங் பைசெப்ஸ்ன்றது பார்க்கறது பார்வையாக அப்படி துண்டாக தெரியும். ஓகே. பீக்ன்றது நம்ம மசில் அழுத்தமாக காட்டுறது. அந்த சரி, இதில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மிஷினில் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒரு சேஃப்டியாக பண்ணலாம், அடிப்படாது, தைரியமாக பண்ணலாம். இதில் 15 பண்ணால் அதில் 20 கூட பண்ணலாம். வெயிட்டும் இதில் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறது அதில் அதிகமாக பண்ணலாம். என்னென்னா நம்மளுக்கு கீழே அடிப்படாது. இது மேலே இது அப்படி கிடையாது. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் மசில் டேமேஜ் ஆகும், இன்ஜுரி ஆகும். இப்போ அந்த வேரியேஷன் எப்படி பண்ணுவோம்? மெயின் இதில் வந்து என்னென்னா பைசெப்ஸ் பண்ணும்போது, ஷோல்டர் பண்ணும்போது, லேட் பண்ணும்போது ரிஸ்ட் பேண்ட் கட்டுறது இம்பார்ட்டன்ட். ரிஸ்ட் பேண்ட் கட்டிட்டு நம்மளுக்கு கிரிப்பும் நல்லா இருக்கும். ரிஸ்ட் பெயினும் வராது. சப்போஸ் சில பேருக்கு பெயின் இருந்தால் கூட ரிலீஃப் ஆகிடும். அதனால ரிஸ்ட் பேண்ட் பெஸ்ட்டு. சரி, இப்போ நம்ம கிட்ட இல்லை என்ன செஞ்சு காட்டலாம். நம்ம லைட் வெயிட் தான் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்ல போனால் பைசெப்ஸ் கர்லில் வந்து டம்பிள்ஸ் தான். எப்படி நம்ம ஷோல்டருக்கு டம்பிள் ப்ரெஸ்ல ஆரம்பிக்கிறோமோ எல்லாமே நம்ம டம்பிள் பண்ணிட்டு தான் பார் போவோம். ஆமாம், டம்பிள் கார் ஆல்டர்னேட்டிவ் டம்பிள் கார்ஸ் டம்பிள் அதில் ஒரு 3 செட் பண்ணிட்டு தான் பார்பெல் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்பெல் வச்சுக்கலாம். பார்பெல் இது வந்து ஒயிட் கிரிப், அது எண்டில் பிடிக்கிறது ஒயிட் கிரிப். ஆமாம், சரிங்களா? இப்படி வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் நார்மலாக செய்யலாம். ஓகே, சரி. இது பைசெப்ஸ் கார். இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் நல்லா செய்யணும். கொஞ்சம் மசில்ஸ் பெயினோடு செய்யணும். கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கணும் கை. இப்படி பண்றப்போ அந்த பீக் நல்லா. ஆமாம், சூப்பர். அதாவது நீங்க எந்த ஏஜ்ல இருந்து மாஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ப்பீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஜிம்முக்கு எது கரெக்டான ஏஜ்? கரெக்டான ஏஜ்னாக்கா சரி, இப்போ வந்து நான் ட்ரை பண்றேன். நான் நார்மலா பண்ணிப்பேன், அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு. ஆமா, ஸ்ட்ரைட்டா. இது ஃபுல்லா ஏத்தணுமா கம்மியா ஏத்தணுமா? போதும், எவ்வளவு போதும். ரொம்ப மேல போய் மசில் லூஸ் ஆக கூடாது. அந்த மசில் வந்து டென்ஷன்ல இருக்கும். டென்ஷனோட இருந்தாலும் பைசெப்ஸ் நல்லா இருக்கும். இந்த மசில் எல்லா ஒர்க் அவுட்டும் அப்படி. இப்போ கொஞ்சம் லிப் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட். அது கஷ்டமா தான் பண்ணும்போது அப்படி உங்களுக்கு கஷ்டம். அடப்பா. பைசெப்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு இல்லை, அதனால தூக்கல. உங்களுக்கு கலாய்க்கிறாரு. இது என் வயசுலலாம் இருக்கு. இப்படி பண்றப்போ உங்களுக்கு அந்த பீக் நல்லா வரும். ஆமாம்.
ஓகே. இப்படி அழுத்துங்க. 58. இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க 58. அவங்க பாருங்க அந்த போட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் வந்து 38ல என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எஸ், அதுதான் அந்த அனுபவம் அப்படிங்கிறது. இந்த ஜிம்மை பத்தி நம்ம பேசிருந்தோம்ல, எந்த ஏஜ்ல இருந்து கரெக்டான ஒரு பசங்க வந்து ஜாயின் பண்ணோம், ஆளை பார்க்கணும். ஃபோனில் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணணும்னாக்கா சரி இப்போ நேரில் வாப்பன்னு தான் சொல்லுவேன். அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜிம்மு ஓனர்ஸும் சரி மாஸ்டருங்க பார்க்கும்போது உடம்பு ஒல்லியாக இருக்காங்களா, குட்டியாக இருக்காங்களா. சின்ன பசங்க ஒரு 13 வயசு 12 வயசு பசங்க சேர்க்கலாம். ஃபேட்டாக இருக்காங்க சேர்க்கலாம். அவங்க வந்து வெயிட் ட்ரைனிங்லாம் எதுவும் கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, வெயிட் குறைக்கிறதுக்காக சில எக்ஸசைஸ் கொடுப்போம். ஃப்ளோரிங் எக்ஸசைஸ் கொடுப்போம், ஆப்ஸ் ஒர்க் அவுட் கொடுப்போம், ட்விஸ்டிங்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுப்போம். கொஞ்சோண்டு மட்டும் டெட் லிஃப்ட், அந்த 2.5 kg அந்த வெயிட் அவங்க குழந்தைங்க எவ்வளோ வெயிட் தூக்குவாங்களோ அந்த வெயிட் கேட்டாங்க. அதே கொஞ்சம் பரவாயில்ல கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்னா 15 வயசு கம்பல்சரி 10th முடிச்சுட்டு போய் வாங்கன்னு சொல்கிறத என்னுடைய பழக்கம். சூப்பர் மாஸ்டர். இப்போ வந்து ஒரு பாடி பில்டிங் அப்படின்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்ளிமெண்ட்ஸ் இருக்கணும், சில விஷயத்துல டைமில் மெடிசின்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி லெவல் பாடி பில்டிங் பண்ணுற அளவுக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுதான் உள்ள வராங்க. அதுலேயும் அவங்க லைஃப்பை வச்சு அவங்க பேஷனுக்காக வந்து பண்ணுற ஒரு விஷயமா ஸ்டில் நேச்சுரல் பாடி பில்டிங்கும் இருக்குது ஒரு பக்கம். இப்போ எடுத்தோடனே பசங்க, ஒரு காலேஜ் பசங்க வந்து எடுத்தோடனே வந்து நான் வந்து ஒரு ஆனபாலிக் தான் இறங்குவேன், இல்லைன்னா சப்ளிமெண்ட் வந்து என் இஷ்டத்துக்கு நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன? நீங்க எங்க வந்து அவங்க இவங்க பெரிய தப்பு பண்றாங்க நீங்க எப்படி நோட்டீஸ் பண்ணுவீங்க? அதாவது இப்போ வர பசங்க சீக்கிரமா உடம்பு ஏற்றுது, சரி வரணும் கடனும் உடம்பு ஏற்றுது. அதுக்கு தான் இந்த தவறான செயலில் போகிறது. சரிங்களா, அதெல்லாம் தேவையே இல்லை. தேவையான எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம சாதிக்கணும், ஜெயிக்கணும், வின் பண்ணணும் அப்படின்னும் போது சும்மா வரப்ப அதான் இப்போ ஜிம்முக்கு வந்தவொடனே உடம்பு ஏற்றணும் போது மாஸ்டர்கிட்ட கேட்கறது கிடையாது. இந்த காலத்து பசங்கள்லாம் மெயினாக ஆன்லைனில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கலான்றாங்க. அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. சரிங்களா, அது வந்து நம்ம சொன்னாக்கா நமக்கு கெட்ட பேரும் வரும். இவங்க என்னடா இவரும் வாங்கி தர மாட்டாரு, இவனு சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், காதில் விழுந்துக்குது. சரி, அதனால நம்மளுக்கு வந்து கண்டுக்கிறது இல்லைன்றதை விட கரெக்டாக சொல்லி கொடுங்க. அவங்க எப்படி வந்து பிரச்சனை சிக்குவாங்க? இப்போ ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துட்டு விட்டவனே சிக்குவாங்களா, இல்லைன்னா வந்து உடம்பு சரியாத வரப்போ சிக்குவாங்களா? அப்படி இல்லை, அவங்க போறாங்கன்னா நேரம் கடையில் போகிறது இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறது. யாருன்னா சொல்றது கேட்டு வாங்குது. நல்லா தெரியணும், தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் மெயின் வாங்குறது பேசுறத, அது சாப்பிட்றது ப்ரொசீஜர் எப்படி இருக்கு, உடம்பு எப்படி செரிமானம் எப்படி எந்த டைம்ல எப்படி சாப்பிடணும், பிஃபோர் போட்டது ஆஃப்டர் போட்டது, அது பிளான் பண்ணி சாப்பிடணும். அது வந்து அனுபவத்துல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டு தான் கண்டிப்பா. நீங்க இருந்த காலத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆப்ஷன் இருந்ததா? இல்ல, நாங்க பெரும்பாலும் சப்ளிமெண்ட்ன்றதுல நிஜமெல்லாம் காதுல தெரியாத விஷயம் தான். நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறது ஃபுட் சப்ளிமெண்ட்லாம் என்ன தெரியும். சாப்பிட்டேன்னாக்கா 93 அப்பாயின்மெண்ட் ஜனவரி மாதம். அப்பாயின்மெண்ட்லாம் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் தாராஸ்ன்னு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது பஞ்சாப். அது என்னுடைய ஃப்ரெண்டு மூலமா, அவர் மூலமா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த சப்ளிமெண்ட் அவர் தான் வாங்கி இந்தியன் ஃபுட். அது சாப்பிட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து ஜெயக்குமார் சொல்லிட்டு இருப்பார், அவர் வந்து இம்போர்ட்டட் ஃபுட்டு மெகாமாஸ் 4000 சொல்லிட்டு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அது பார்த்தோன்னே எனக்கு உடம்பு பேச ஃபீலிங். அப்படிலாம் அது ஒரு அனுபவமா தான் கிடைக்கிற ஒரு விஷயமா தான். இது மாதிரி அனுபவம்லாம் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அது எதுவுமே இல்லாம நீங்க அந்த டைம்ல பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுவும் பாசிபிள்னு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்கு. சூப்பர் மாஸ்டர். அடுத்து வந்து இந்த பைசெப்ஸ் பெருசா வந்தா ட்ரைசெப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆமா, ட்ரைசெப்ஸ் என்ன ட்ரைசெப்ஸ் பண்ணலாம்? ரெண்டுமே முக்கியம். பைசெப்ஸ் எவ்வளவு அழகு கொடுக்குமோ ட்ரைசெப்ஸ் வந்து அது பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு அந்த மசில். ஆனா பாடி பில்டிங் முக்கியமான மசில். தெரியுது நான் சொல்ல, புரியுதுங்களா? பைசெப்ஸ் இப்போ நடந்து போறோம்னா ஆர்ம்ஸ் பார்த்தோம்னா பைசெப்ஸ் தான் கண்ணுக்கு தெரியும். பின்னாடி இது வந்து பின்னாடி இருக்கு, அதாவது ட்ரைசெப்ஸ் பேக் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல பேக் ஆர்ம்ஸ், அதுக்கு பேக் ஆர்ம்ஸ் இது, ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே தான் பேர் தெரிஞ்ச ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ்ன்னு தெரிஞ்சு. சரிங்களா, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரைசெப்ஸ் மசில் வந்து குதிரை லாட மாதிரி அந்த மசில் அழுத்தும் போது பண்றோம் இல்லைங்களா, லாடம் அது சொல்லுவாங்க. எங்க மாஸ்டர் ட்ரைசெப்ஸ் லாட மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மசில் அதுக்கு ஒரு நேம் உண்டு, அதுக்கு அழகா இருக்கும் மசில். அது கொஞ்சம் சொல்ல போனா பார்வையா இருக்குது என்னன்னா பைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து கண்டிப்பா தேவை. என்ன ட்ரைசெப்ஸ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டம்பிள்ஸ் பண்ணணும்,
என்ன டம்பிள் ஒரு சிங்கிள் 7.5. சரி, என்ன மெத்தட்னா ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுங்க, சரிங்களா? இந்த கை சும்மா இது எதுக்கு சப்போர்ட்னா ரொம்ப மேலே போகக்கூடாதுன்ட்டு. ஓகே. மேலே போனோம்னா ஷோல்டர் தான் நம்ம ஸ்ட்ரெயின் ஆகும், இன்ஜிரி ஆகும். சரி. இங்கே சும்மா சப்போர்ட் பண்ணி ரொம்ப ட்ரைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் கரெக்ட். அப்படி போல் அங்கே போய் லாக் குனிஞ்சிட்டு பண்ணுவாங்க, அப்படிலாம் தேவையில்லை. அது தேவையில்லை. அது நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனால் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணுறாங்க. அது வார்ம் அப் மாதிரி இப்படி வச்சு பண்ணுவாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் இது இன்னும் வெயிட் வந்து இங்கே போகும். ஷோல்டர் நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம இப்படி செய்யுது வந்து இது இங்கே மட்டும்தான் ஒரு மசில் போகும். இப்படி பண்ணும்போது இங்கே நிற்கிது வெயிட். இப்படி எக்ஸ்ட்ரா வெயிட் இங்கே தேவையில்லை. இங்கே ஒரு 90% போகுது, 10% இங்கே. ஆனால் 10% தான் நம்ம டேமேஜ் ஆகக்கூடாது. சூப்பர். நீங்கள் அது பண்ணி பார்த்துமே தெரியும். பண்ணி வாங்க அடியிலே ஓகே பண்ணு. போலாமா? இப்படி இந்த பொசிஷன் ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க ஃப்ரீயா அது லெக்குக்கு நமக்கு தேவை இந்த மசில் மட்டும் தான். ஓகே, பிரீச்சிங் பிரீச்சிங் ஹாஃப். சோ அது ஸ்ட்ரெச் ஆவறது வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஆமா ஆமா. இது எதுக்குனாக்கா நல்ல மேல வந்துச்சுன்னா மேல வந்து பாருங்க இங்க ஷோல்டர் வலி. அதான். சோ அதான் இந்த ஆங்கிளோட நீ ஒரு சப்போர்ட்டுக்கு தான். இது மேல போக கூடாது அப்படின்னு சொல்லி. இது வரும்போது உங்களுக்கு ஹேமர் கால் மாதிரி வொர்க் அவுட் ஆகும். ஹேமர் கால் அது சேர்ந்து பைசெப்ஸ்க்கு அது போகாது. அதுதான் மிஸ்டேக் பண்ணாம செய்யணும். சோ பின்னாடி மட்டும் தான் ஹேமர் கால்ன்றது இது லாங் பைசெப்ஸ். இப்போ நீங்க பண்ண குஞ்சி பண்ணி பாருங்க, அது எங்க வலி போகுது. நல்லா இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்னது ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன ஒர்க் அவுட் இது அப்போ பண்ணி பாருங்க. சோ நிறைய பேர் இதான் பண்ணுவாங்க. எங்க போய் ஃப்ரண்ட்ல இருக்க ரெண்டு ஷோல்டர்ஸ் இது மெயின் ட்ரைசெப் கிக் பேக். ஓகே, இதுதான் சிங்கிள் சைடு தான் பெஸ்ட். சரி, இந்த பக்கம் முடிச்சிடலாம். ஆமா போடுங்க. ஓகே. ஆனா இது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு, அதே டைம் இந்த இடத்துல கரெக்டா போகுது. ஒர்க் அவுட். இது மேக்ஸிமம் வந்து ஹெவி வெயிட்ல பண்ணுவாங்களா, லைட் வெயிட்ல? ஹெவி வெயிட் போக கூடாது, இதுல போக கூடாது. லைட் வெயிட் இல்ல மீடியம். ஆனா பைசெப்ஸ் கான்சென்ட்ரேஷன்ல ஹெவி வெயிட் தான் போலாம். பைசெப்ஸ்ல போலாம். பைசெப்ஸ் போறது நல்லா இருக்கும். இது ட்ரைசெப்ஸ் வந்து மீடியம் வெயிட் தான் பெஸ்ட். மேக்ஸிமம் 12.5 மேல போகாம இருக்குது. சூப்பர். ஸோ நேரில் ரெண்டு முக்கியமான ஒர்க் அவுட் சார் சொல்லி கொடுத்துருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மாஸ்டர்கிட்ட நம்ம பைசெப்ஸ்ல வந்து எந்த முக்கியமான அந்த பீக் வரதுக்கு நம்ம எல்லாரும் ஆசைப்படுற அந்த பீக்கு. ஸோ இது நிறைய நம்ம அந்த இப்படி வச்சு மிஷின்ல பண்ணுவோம். ஆமா, புஷ்-அப் அதை நம்ம இதுலயே பார்பெல்லே பண்ணலாம். ரொம்ப ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டம்பிள். ஆமா, ஃபர்ஸ்ட் டம்பிள்ஸ். நிறைய இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார் போடுறோம். நான் கொடுக்குற ஒர்க் அவுட் தான். என்னன்னா அதான் நம்ம எப்படி செஸ்ட்டுக்கு தண்டால் டிப்ஸ் போடுறோமோ, ஷோல்டருக்கு டம்பிள் ப்ரெஸ் போடுறோமோ, பைசெப்ஸ்க்கு டம்பிள் ஸ்கைல், ட்ரைசெப்ஸ்க்கு கிக் பேக். சூப்பர். லேட்டு கூட நம்ம சிங்கிள் பார்பல் ரோயிங் போட்டு கூட போடலாம், இல்லைன்னா புல்-அப்ஸ் பண்ணலாம். சூப்பர் மாஸ்டர். இப்போ அடுத்து வந்து ஃபைனல் ஒர்க் அவுட் எங்க போறோம்? ஆஹா, எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான ஒர்க் அவுட். நிறைய பேருக்கு பிடிக்காது. அது இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டாக்கா லெக்ஸ் கிளாஸ் விட விடவே மாட்டோம். எதுவுமே. சூப்பர் மாஸ்டர். லெக்ல நிறைய டவுட் இருக்கு. லெக்ல வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஸ்குவாட் இல்லாம செய்யணும். நம்ம வார்ம் அப் ஸ்டார்டிங்ல கொடுத்தோம் இல்லையா, வார்ம் அப். அது வந்து வார்ம் அப். லெக்ஸ் கிளாஸ் தனியா பண்ணும்போது ஃப்ரீ ஸ்குவாட் ஒரு 2 செட், 2 செட் பண்ணலாம். 2 செட் பண்ணிட்டு ஸ்குவாட்ஸ் இல்ல லெகேஷன்ஸ் அங்க கூட போயிடலாம். லெகேஷன். ஓகே, சூப்பர். அப்ப அங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ ஸ்குவாட் முடிச்சிடலாம். ஓகே, இதான மாஸ்டர்? ஆமா, ஃப்ரீ ஸ்குவாட்ல நம்ம எனர்ஜிலாம் போயிரும் போல. இன்னும் உடக்கலாம். சிட்டிங்கலாமா? எல்லா அங்கில வரும். மேல ஃபுல்லா மேல. வா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கூட பண்ணும்போது திருப்பி நம்ம எல்லாம் பாடி பில்டிங் பண்ணணும் போல. பண்ணாதவங்க கூட பண்ணணும். நான் என்ன யோசிச்சேன்னா, பசங்க வந்தா சொல்லி கொடுக்க நாங்க தயார். பசங்க வர்றதுக்கு தான் கஷ்டமா வர. இப்போ என்ன கேட்க வரேன்னா சார், இப்போ வந்து பழைய காலத்து ஜிம், பழைய காலத்து மாஸ்டர், இதெல்லாம் மற்ற பசங்க வந்து இப்போ வராங்களா, இல்ல ஹைட்ராலிக் புது ஃபேன்சி ரொம்ப அப்படி இப்போ பீக்ல இருக்க மாஸ்டர் இதை பார்த்து போறாங்க? இல்ல, இப்போ வந்து நல்லா லுக்கா அப்படிதான், நல்ல ஷோவா இருக்கணும், இன்டீரியர் நல்லா பண்ணியிருக்கணும்,
ஃபுல் கூலிங் இருக்கணும், இதெல்லாம் பார்த்து வராங்க நிறைய பேர். ஆனால் அதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. நம்ம கொஞ்சம் நம்மளுமே கொஞ்சம் ஹார்ட் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அது தேவையில்லை. ஏசி வந்து லைட்டாக இருந்தப்போ அந்த எனர்ஜிக்காக ஏசி இருந்தால் போதும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஊற்றுதான் ஏசி கம்மியாக ஒரு ஏசி தான் போட்டுக்கணும் சரிங்களா. அது வந்து ஒன்று இருக்குது கூட. இன்னொன்று என்னன்னாக்கா பழைய எக்ஸசைஸ்க்கும் இப்போதைக்கு எக்ஸசைஸ்க்கும் நம்ம பண்ணுறது மெத்தட் என்னன்னாக்கா எக்யூப்மெண்ட்ஸ் மாறி மாறி மிஷின் ஹைட்ராலிக் மிஷின் நிறைய வந்துச்சு. இப்போலாம் பட்டன் ஏற்ற மாதிரி வருது. ஆமாம். இப்போ நம்ம செஞ்சோம் பெஞ்ச் ப்ரெஸ் செஞ்சோம், டம்பிள் ப்ரெஸ் செய்யும். இப்போ எல்லாமே இந்த ஹைட்ராலிக்லேயே வந்துச்சு. பட்டனை தட்டினா 50 kg 50 kg பவர் வந்துச்சு. இப்போ மிஷின் வந்துருந்துச்சு. நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை, இம்போர்ட்டர் மிஷின் பண்ணியிருக்காங்க. அது நல்லா அதை விரும்பி போடுற மாதிரி இருக்காங்க. சூப்பர். இந்த ஸ்குவாட்னாலே வந்து பல ஸ்குவாட்ல அப்படி பிரிச்சு இந்த ஆமாம் ஃப்ளவர் மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்குலாம். இல்லை எங்கள் நம்ம ஐசிஎஃப் ப்ளஸ் பிளேயர் இருக்க ஜெயபிரகாஷ் மிஸ்டர் வேர்ல்டு, அவர் டைஸ் அருமையாக இருக்கும். அப்புறம் இப்போ கார்த்திகேஸ்வர், சரவணமணி, ஓகே நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் ஹரிபாபு. ஸ்குவாட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்பர் பாடி டெவலப் ஆகுவாங்க. உண்மையா டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகாது, நம்ம பண்ணணும். எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா ஆகாது, நம்ம கொண்டு வரோம் நம்ம. ஓகே. சோ எஸ், ஸ்குவாட் வந்து இப்போ நம்ம பண்ண போறோம். கஷ்டமான ஒரு கிளாஸ், ஆனா இன்ட்ரெஸ்டான கிளாஸ். ஓகே, எங்க போய் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஸ்குவாட் முடிச்சோனே லெக் எக்ஸ்டென்ஷன் அங்க போயிடலாமா? லெக் எக்ஸ்டென்ஷன் முடிச்சு பவர் ஸ்குவாட். ஒரு டம் புடிச்சிக்கணுமா? கால்ல வச்சின்னு சாதா சேர் இது எல்போ மாதிரி இருக்குல்ல, அது இப்படி போடணும், இப்படி போடணும். இந்த ஒர்க் அவுட் அதுதான் லெக் எக்ஸ்டென்ஷன். இது பண்ணுவோம் சரிங்களா. இது பண்ணும்போது நாங்க இப்போ ரப்பர் டம்பர்ஸ் இது ஒன்றும் ஆகாது. அப்போ இரும்பு பிளேட் தான். பெரும்பாலும் இருக்காது, கிடையாது. கிடையாதுனாக்கா நாங்க போறது இல்லை. அப்படியே காலெல்லாம் காப்பு காய்ச்சி சரிங்களா. அது பண்ணும்போது லெக் எக்ஸ்டென்ஷன் அதில் பண்ணியிருக்கோம். இப்போ மாடலாக வந்து மிஷின்ஸே வந்துச்சு. சூப்பர். நான் இதை போய் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன். இது பண்ணி பாருங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஓகே, நல்லா உட்காந்து நேற்று வைக்கணும். இது வந்து நம்ம எப்படி ரெண்டு காலுக்கு நடுவுல லாக் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் மேக்ஸிமம் மேல குட். இது வந்து குவாட்ரிசெப்ஸ் மசில். ஓகே, இங்கயா இந்த மசில் லெக் எக்ஸ்டென்ஷன் தைஸ் ஃபுல்லா தெரியும். இந்த மசில் வந்து குவாட்ரிசெப்ஸ் மசில்னு சொல்லுவோம். அது இப்படி வரது இந்த இடத்துல. அப்பா, இது என்ன எக்ஸ்டென்ஷனோட கஷ்டம், அதாவது மிஷின்ல பண்றது கஷ்டமா இருக்கு. மிஷின் பண்றது இது நல்லா இருக்கும். இது வெயிட் நிறைய போடு, இந்த இடத்துக்கு மட்டும் போகுது. ஆமா, அதுக்கப்புறம் மிஷின் நாங்கள் பழைய ஜிம் சிம் ரோப் வச்சு வரும். அப்பா பின்னாடி வச்சு செயின், அந்த புல்லட் செயின் வச்சு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாடல் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஹைட்ராலிக். ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஒரு வழியா பண்ணியாச்சு. எக்ஸ்டென்ஷன்ல வந்து எத்தனை செட் பண்ணுவீங்க மாஸ்டர்? 4 செட். 4 செட். ஃபர்ஸ்ட் மிஷின்ல இது பண்ணிருங்க. இப்போ ஓகே, இப்போ அப்படியே மிஷின் பண்ணுவோம். கலச்சுங்க, உள்ள போடுங்க. இப்போ நல்லா சாஞ்சிங்க, கைங்க கிரிப் மேலே தூக்கு. சரி. இது வந்து இந்த இடத்துல ஃபுல்லா, ஆமா, ஃபுல்லா மசில், ஃப்ரண்ட் மசில் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்ட்ரெயின் எப்படி நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ராடு போட்டு பிளேட் போட்டுலாம் செய்வோம். அப்படி இந்த இடம்லாம் ரத்தம் வர மாதிரி ஆயிடும். இப்போ அப்படியே பரவாயில்ல. இப்போ நல்லா குஷன் வச்சு பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா செய்யற மாதிரி நிறைய வந்துச்சு. ஒர்க் அவுட்டும் நல்லா இருக்கும். இதுல வந்து லெக் கர்லெட் இருக்குது, இல்ல பேக். ஆமா, லெக் பைசெப்ஸ். இந்த லெக் பைசெப்ஸ் பண்ணுவோம். அது பண்ண போறோம். ஆமா, லெக் இதுல பண்ணி ஹாம்ஸ்ட்ரிங். ஆமா. ஓகே, ஆக்சுவலா இந்த ஒர்க் அவுட்லாம் பார்க்கிறதுக்கு வந்து
ஈஸியா ஈஸியா தெரியும், தெரியும், ஆனா வந்து வலிக்கும். வலிக்கும், நல்லா இருக்கும். ஓகே, மாஸ்டருக்கு நல்லா இருக்கும், எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு நல்லா இருக்கும், கண்டினியூ பண்ணணும். ஆமா. கீழே அந்த கிரிப்பை பிடிச்சிங்க. அது பண்ணுங்க. குட், சூப்பர், குட். ரொம்ப மேலே போயிடுவாங்க. 2 3 4 அட்டம் பண்ணு, அட்டம் பண்ணு. ப்ளஸ் 4 5 பேசுமா, அப்படி பேசு. அட்டம் பண்ணுறது தானே. வெயிட் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு மேலே ஓடிது. ரொம்ப ஈஸியா இருக்கிறதுன்ற மாதிரி. இது என்னைக்குமே லெக் போட்டா அடுத்த நாள் தான் வலிக்குமா மாஸ்டர்? ஆமா. எனக்கு ஒரு டவுட் மாஸ்டர், இப்போ வந்து இந்த பெருசா இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எத்தனை வாட்டி வேணா ட்ரெயின் பண்ணலாம்னு ஒரு சொல்லுவாங்க, அது உண்மையா? பைசெப்ஸ்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரெயின் பண்ணணும், லெக் இல்லை, மசில்ஸுக்கு வந்து ரெஸ்ட் வேணும் கண்டிப்பாக. ஒரு எக்ஸசைஸ் பண்ணது 48 hours ரெஸ்ட் வேணும். எந்த 2 days, அது 3வது நாள் பண்ணணும். 2 நாள் ஒரு இன்னைக்கு செய்கிற மசில் 4 அன்னைக்கு பண்ணணும், அப்படி வேணால் பண்ணலாமா கண்டி. பிக்னர்ஸ் வந்து அவ்வளோலாம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு தப்பு தான். பிக்னர்ஸ் நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். அதுக்கப்புறம் கிளாஸ் பண்ணுவோம், வாரத்துக்கு ஒரு கிளாஸ். மண்டேனா அதோட அடுத்த மண்டே தான் செஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஷோல்டர்னா அடுத்த டியூஸ்டே, அப்படி ஒவ்வொரு மசிலாக அது கொஞ்சம் அவங்க சீனியர் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மசில் பில்ட் ஆகுது, டெவலப் ஆகும். 2 கிளாஸ் கொடுங்க, செஸ்ட், ட்ரைசெப்ஸ், ஷோல்டர், பைசெப்ஸ். ஆமாம், அப்போ அது மசில் 2 ஒர்க் அவுட் பண்ணால் அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரி பரவாயில்ல, திங்கக்கிழமை செஞ்சு திருப்பி வேலைக்கிழமை செய்கிறோம், அந்த கான்செப்ட் வந்துடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? அது காஃப் மசில்ஸ் பண்ணலாம். காஃப், அதுக்கு முன்னாடி இந்த ஃபோர் ஆர்ம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா நீங்க அந்த காலத்துல ஃபோர் ஆர்ம் வந்து எப்படி, இந்த ஃபோர் ஆர்ம் தான் அழகுன்னு ஃபோர் ஆர்ம்ஸ்ல வந்து எதுல வேணா பண்ணிக்கலாம். அதுல வந்து ஷார்ப்பா ஃபோர் ஆர்ம்க்கு இந்த ஒர்க் அவுட் போட்டு போதும் அப்படின்னா என்ன ஒர்க் அவுட் சொல்லி தருவீங்க? மிஷின்ஸ் இப்போ ஃபோர் ஆர்ம் மிஷினே வந்துச்சு சரிங்களா. ஆனா நாங்க செய்யற அப்போ வந்து ஸ்டார்டிங்ல பண்ணாங்க பண்ணிட்டோம். நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு வாட்டி ஸ்டேஜ் ஏறி எத்தனை காம்படிஷன் பண்றீங்க? நான் ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணது வந்து 86ல ஜாயின் பண்ணேன். 87ல ஃபஸ்ட்டு நான் என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லுவேன், ரகுவீர் ஜிம். அதில் 87ல் வந்து நான் மிஸ்டர் ரகுவீர் டைட்டில் வின் பண்ணேன். இப்போது பிரேம்சந்த் கிராண்ட் ஒரு மிஸ்டர் யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வின் பண்ணதா அவரும் ஒருத்தர். அவர் மூலமாக டைட்டில் வின் பண்ண அவருக்கு எனக்கு டைட்டில் கொடுத்தார். அவருடைய ஆசீர்வாதத்தினால நான் இன்னைக்கு வரையும் நல்லா தான் இருக்கிறேன். நிறைய பேர் உருவாக்கி ஒரு பாக்கியமே எனக்கு கிடச்சிருக்கு. அவர் கையில் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில், மிஸ்டர் ரகு டைட்டில் பட்டம் படுறது அவர் தான் செலக்ட் பண்ணார். என்னை வந்து மற்ற ஜட்ஜஸும் செலக்ட் பண்ணுறத அவர் சீஃப் ஜட்ஜாக போட்டதுனால என்னை செலக்ட் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். அது பண்ணும்போது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரமே வந்து மிஸ்டர் தமிழ்நாடு காட்பாடியில் நடந்தது முதல் வெளியே போய் அது பிரான்ஸ் மெடல் பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணும்போது மொத்தம் நான் 24 வாட்டி மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது மிஸ்டர் சென்னை ஆக்கிட்டாங்க. மிஸ்டர் மெட்ராஸ் 24 டைம்ஸ் கோல்டு மெடல் மட்டும், சில்வர் பிரான்ஸ் எல்லாம் கணக்கில் இல்லை, வெறும் கோல்டு மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு வந்து 13 வாட்டி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் சவுத் இந்தியா 7 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஜூனியர் இந்தியா நான் இந்தியா வந்து சீனியர் வின் பண்ணல, சீனியர் வந்து 4th பிளேஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஜூனியர் இந்தியாவில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். இப்போ வந்து இந்த ஃபோர் ஆர்ம் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஃபோர் ஆர்ம் பெருசாக இருக்கும், ஃபோர் ஆர்ம் அழகாக இருக்கும். நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? அப்போ வந்து சொல்ல போனால் மிஷின்ஸ் இப்போ வராமல் ஷோல்டர் ஃபோர் ஆர்ம்ஸ் மிஷின் கிடையாது, ராடு டம்பிள்ஸ் இல்லையே பண்ணலாம். இப்போ நான் டம்பிள்ஸ் சொல்லி காட்டுறேன் பாரு. இப்படி பண்ண இல்லைன்னா இது ஆல்டர்னேட்டிவ் டம்பிள்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் உட்காந்து இப்படி பண்ணலாமா? இது ஃபோர் ஆர்ம்ஸ் இப்போ மிஷினில் வந்துச்சு, நம்ம இது பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். சூப்பர். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து இன்னொரு எக்ஸசைஸும் பண்ணலாம். ரிவர்ஸ் அது அங்க பண்ண மாதிரி நம்ம பார்பெல் பண்றோம். இது அது டம்பிள்ஸ். இப்போ இதெல்லாம் பண்றாங்க, மிஷின் வந்த ஃபோர் ஆர்ம்ஸ் மிஷின் தனியா வந்தா கூட இப்போ பண்றாங்க வரும். அதுக்கப்புறம் இதுலயே வந்து இன்னொரு எக்ஸசைஸும் பண்ணலாம், ரிவர்ஸ் கார்.
சூப்பர் சூப்பர் மாஸ்டர். எந்த அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்றிருக்குதோ மெயினாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்னென்னாக்கா காம்படிஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் இல்லாமல் போயிடுது. எனக்கு சின்ன வேண்டுகோள் அது என்னென்னாக்கா கரெக்டாக செய்யணும். இங்கே தான் செய்யணுன்னாக்கா அங்கே செஞ்சால் தான் அதனுடைய ஒர்த்து சர்டிஃபிகேட்டுடைய ஒர்த்தும் சரி, அவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் சரி வின் பண்ணாலும் சரி, யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி வின் பண்ணாலும் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து இந்த அங்கீகாரம் பெற்றது மட்டும்தான். எங்கள் அசோசியேஷன் தாபா அசோசியேஷன், ஐவிபி அசோசியேஷன் இருக்குது. இது மூலமாக பண்ண மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கேஷ் அவார்டெலாம் கூட இப்போ வேர்ல்டு வின் பண்ணிட்டு வந்தாங்களும் கேஷ் அவார்டெலாம் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய அமௌண்ட்டு பசங்களுக்கு எல்லாம் அது போய் சேரும். ஆனால் வேறு அசோசியேஷன் மூலமாக அது பண்ணுறவங்களுக்கு அது வந்து கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ என் பையன்லாம் வந்து எதுக்கு அவனை பற்றி சொல்கிறேன்னாக்கா, வேறு அசோசியேஷன் மூலம் காம்படிஷன் நடக்கிறது பார்க்கறதுக்கு கூட போனதில்லை, பார்க்கறதுக்கு கூட போக மாட்டான். நம்மளது அசோசியேஷன் அது. ஆனால் அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் கிடச்சிது. அவனை ஒரு உதாரணமாக வச்சு நான் மற்றவங்களும் சொல்கிறேன். மற்றவங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தான். அது அவங்களுக்கும் அந்த எல்லாருமே கிடைக்கணும்னு ஆசை. சூப்பர் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து ஃபிட்னஸ் வீடியோ நிறைய வரப்போகுது. அடுத்து சாரோடைய சன் அவருடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ இருக்க போகுது. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள் பையனுக்கு. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். ஸோ தமிழ்நாட்டுடைய பெருமை, அவர் வந்து சென்னையோட பெருமை, எல்லாத்தோடைய பெருமை வந்து அவர் கண்டிப்பாக இது வரைக்கும் சாதிச்ச மாதிரி மீண்டும் அவர் வந்து சாதிக்கணும். பையனும் வின் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக வின் பண்ணுவார் மாஸ்டர். நிச்சயமாக எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நன்றி.